Welcome to channel Saira Creations. Welcome to the next episode of Temples of Kumbakonam. எஸ் நமஸ்காரம். நான் சொன்னலதா ஸ்ரீராமன். இப்போ நம்ம கும்பகோணத்தில் என்னெல்லாம் கோவில் பார்த்தோம் அப்படின்றத நான் உங்களுக்கு அவுட்லைனாக சொல்கிறேன். கும்பகோணத்தில் லாட்ஜில் வந்து அரௌண்ட் 6 எழுந்து நானும் எங்கள் ஹஸ்பண்ட் ராக ஒரு ரூமில், சகஸ்ரா மாப்பிள்ளை என் டாட்டர் மூணு பேர் ஒரு ரூமில் பக்கத்து அட்ஜசண்ட்டாக எடுத்துட்டோம். டக்கான்னு 7 மணிக்கு எல்லாம் ரெடி ஆகிட்டோம். எங்கே போனாலும் ஃபோட்டோ வில் ஸ்பீக். நான் இதை உங்களுக்கு பார்க்குற வாழ்க்கையெல்லாம் சொல்கிறேன். எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்கும்போது சில்லனோட க்ரோத்தும் பார்க்கலாம், நம்மளுக்கு ஸ்வீட் மெமரிஸ். அதுக்காக எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்காமல் நாங்கள் போகிறது கிடையாது. எல்லாம் எடுத்துட்டு, அதாவது எப்படின்னா சண்டை போட்டு கூட ஃபோட்டோ எடுப்போம், அப்படிதான். ஏன்னா எல்லாருக்கும் அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்காது. மூஞ்சி எடுத்தவா மூஞ்சி பார்த்தா ஒன்று கோபமாக இருக்கும், அதை பற்றிலாம் கேரே கிடையாது. நம்ம இன்சிடென்ட் ஷுட் பி மெமரபிள். அதனால அதை எடுத்துட்டு நேராக ஹோட்டலில் போய் பாலாஜி பவனில் டிஃபனை சாப்பிட்டுட்டு கிளம்பினோம். எனக்கு வந்து திவ்ய தேசங்களை பார்க்கறது ஒரு பைத்தியம். அந்த திவ்ய தேசம் பார்க்குற பைத்தியமே லேட்டாக தான் வந்தது. அதாவது எப்படி தெரியுமா, இப்போ எங்கள் அம்மாவோ என் தம்பியோ வந்து கோவில் பைத்தியங்க. நான் வந்து இதில் ஆட்மேன் அவுட். எனக்கு கோவில் போகிறதுனாலே ஒரு அப்பாவும் தான். அப்பா வந்து பார்க்குறாரு, நான் எனக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் தான் இருக்கு. எனக்கு என் பொண்ணு ஒன்று பிறந்திருக்கு, அது சொல்றது, அம்மா இந்த பாருமா பாட்டிக்கும் வந்து திவ்ய தேசம் பார்க்கணும்னு கிரேஸுமா. அது வந்து பாட்டிக்கு என்ன முடிக்க முடியுமோ தெரியல. பாட்டி பாவம் லேட்டாக தான் நீ கூட்டுன்னு போகிற. ஆனால் நான் வந்து ஐ வில் ஸ்டார்ட் விசிட்டிங் டெம்பிள்ஸ் அட் ஏர்லி ஏஜ் ஸோ தட் ஐ கம்ப்ளீட் 108 இருந்தேன். எனக்கு நீ என் பொண்ணா இல்லை யாருக்கிட்டையும் பிறந்த அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ எங்கள் அம்மா சொன்னாங்க, ஆமாம் அப்படின்னு இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். நான் அதுதான் சொன்னேன். நீங்கள் நம்ப மாட்டேங்கோ, பகவானே என் பேத்தி ஆசின் வந்திருக்கேன், அவளுடைய ஆசை வந்து சீக்கிரமாக நிறைவேறணும். 106 திவ்ய தேசத்தையும் அவள் எவ்வளோ எர்லியாக முடிக்கணுமோ அதை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு நான் ஆரம்பித்து கொடுக்குறேன். நாராயணா அதை அவளை பிளஸ் பண்ணுன்னு சொல்லி தான் நான் ஆசின் போனேன். எதுக்கு சொல்ல வரேன், 106 திவ்ய தேசம் பார்க்குறதுன்றது அது ஒரு பிளஸ்ஸிங்கு. அது வந்து எனக்கு தோணினதே ரொம்ப லேட்டு. ஆனால் பெட்டர் லேட் தேன் நெவர்னு முடிஞ்ச வரைக்கும் போயிடலான்ட்டு நாங்கள் ஆரம்பித்தோம். காத்தால 4 டெம்பிள் போனோம். ஏன்னா என்னோட டாட்டர் வந்து கூகுளில் பார்த்தா என்னெல்லாம், ஏன்னா ஓல்ட் பீப்புள் ஆசின்னு போகிறோம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாமல் பக்கத்தில் இருந்து போகாமல் வர வேண்டாமேன்ட்டு நாலேஜ் தெரிஞ்சுட்டு தான் ஆசின்னு போனால். எங்கள் சன்னியில் அவருக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அவரோட ஃப்ரெண்டு கும்பகோணத்தில் இருக்கா, அவருக்கு ஃபோன் பண்ணி எந்த ஹோட்டல் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும், எந்த கோவிலை இன்னைக்கு ஒரு நாளில் கவர் பண்ணலாம் எல்லாம் அழகாக கேட்டுட்டு, அதனால் எது பக்கத்தில் எது இருந்தால் இது கவர் பண்ணால் அந்த பக்கம் அது வரலாம் அப்படின்ற அளவுக்கு கேட்டு கூகுளும் அதே மேப்பிங்கா கொடுத்து ரொம்ப அழகா ஆர்கனைஸ் பண்ணா. டாட்டர் அண்ட் சன்னில மார்னிங் வந்து 4 கோவில் பார்த்தோம். அத கோவில் 4 கோவில் நான் சொல்றேன். பிள்ளையப்பரை பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து நாச்சியார் கோவில். ஆஹா, ஒன்னொன்னு பிரமாதமா இருக்கு. எல்லாம் பார்த்துட்டு வந்தாதான் அந்த சந்தோஷம். அனுபவிக்கணும், கண்ணால் அனுபவிக்கணும். நாச்சியார் கோவில். அடுத்தது வந்து சாரநாத் பார்த்தோம். அதுக்கப்புறம் சாரங்கபாணி. 4 கோவில். அதுக்குள்ளேயும் 12:30 மணி ஆயிடுது. ஏன்னா கோவில் மூடிடுவா. 12:30 மணி ஆயிடுது. 4 கோவில். இது 4மே திவ்ய தேசங்கள். அது முடிச்சுட்டு சாப்பாடு சாப்பிட்டுட்டு ரூமுக்கு வந்து அந்த சாப்பாடும் ரெக்கமெண்ட். எவ்வளோ கூட்டம், நாங்கள் 1 மணிக்கு போனதுனால தெரியல. வெங்கட்ரமணா ஒன்லி சாப்பாடு தான் அங்க. ஒரு மாதிரி ரொம்பவே கமர்ஷியலா இல்லாம நல்லா கவனிச்சு போடுற அன்லிமிட்டெட் மீல்ஸ் யூ கேன் டேக். அதுக்கப்புறம் அப்பதான் சம்பவம் நடந்தது எங்களுக்கு. அதெல்லாம் வந்து அந்த எபிசோட்ல உங்களுக்கு சொல்லுவேன். அடுத்தது வந்து அங்கேருந்து நேர ரூமுக்கு வந்தோம். படுத்திருந்து 4 மணிக்கு எழுந்தோம். 4 மணி ஈவினிங் 4 PM எழுந்துட்டு வேற ட்ரெஸ் போட்டுட்டு மறுபடியும் செட் ஆஃப் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு அங்கேருந்து ஆரம்பித்தோம். அங்கேருந்து நேர அவுட்ஸ்கர்ட்ஸ்க்கு வந்தோம். ஜெகத் ரட்சகர். அப்போதான் அதை பற்றி சொல்கிறேன், அந்த கோவிலை பற்றி சொல்கிறேன். எல்லாமே திவ்ய தேசங்கள் தான். ஜெகத் ரட்சகர் கோவிலுக்கு போனோம். அங்கேருந்து ராமசுவாமி. ஆஹா, ராமசுவாமி மறக்க முடியாத கோவில். கண்ணுல ஆனந்த கண்ணீர் வருது. அந்த ராமசுவாமி நினைச்சா அது பார்த்தாதான் வார்த்தைகள் கிடையாது, டிஸ்கிரைப் பண்ண முடியாது. ஆமா, ராமசுவாமி கோவில். அங்கேருந்து நேர சக்கரபாணி, தட் இஸ் சாரங்கபாணி, சக்கரபாணி பார்த்தோம். அதுக்கப்புறமா ஸ்ரீவராகர்.
அந்த கோவிலுக்கு என்ன அவசர அவசரம் 8 மணிக்குள்ள முடிக்கணும். ஒரு கோவில்லையும் கோவிலினுடைய வரலாறு கேட்கறதுனால நிறைய பேர் வரும்பொழுது நமக்கு வந்து ஒரு கம்ஃபர்ட் வரணும்ல, அது கேட்கறதுனால கடைசி கோவிலுக்கு பார்க்க முடியாதோன்னு நினைச்சோம். எல்லாமே பகவான் மனசு வச்சாதான் பண்ண முடியும். 1000 தான் நம்ம பிளான் பண்ணா கூட அவருடைய சங்கல்பம் இருந்தாதான் we can complete our இது டூர். அதே மாதிரி நாங்கள் போனப்போ 7:45 ஆயிடுத்து ராத்திரி. அப்போன்னு பார்த்து அந்த வராக சுவாமி கோவிலில் பட்டாச்சார் வெளில போயிட்டார், இல்லைன்னா 8 மணிக்கெல்லாம் மூடிட்டு இருப்பான். அதனால அவர் வர வரைக்கும் காத்திருந்து அவர் அழகா எக்ஸ்பிளைன் பண்ணு, லைட்டை போட்டு வராக சுவாமி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணு. அதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு அடுத்த ஹோட்டல் பாலாஜி கிராண்ட்ன்ற அங்க வந்து அந்த சர்வர் ரொம்ப நல்லா கவனிச்சாரு. சொல்லுங்க காஃபி வேணா சொல்லுங்க, உங்களுக்கு தான் லாஸ்ட் ஃபில்டர் அலம்பணும் அப்படின்னு சாப்பிட்டுட்டு காஃபி குடிச்சிட்டு வந்தோம். ராத்திரி ஹோட்டலுக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் லீஷரா வந்து என்னன்னா 10:20 நெக்ஸ்ட் டே பிச்சாவரம் போயிடலாம். 1.5 hours பிச்சாவரம். அதுக்கப்புறம் நாங்க சொல்லிட்டோம் நோ மோர் டெம்பிள்ஸ் அப்படின்றத சொல்லிட்டோம். ஆமா, ஸோ போனோம்னா சிதம்பரம் கூட போயிருக்கலாம். பட் டெம்பிள்ஸ் போய் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணதுனால நேர பிச்சாவரம் போனோம். 10:20ன்றதுனால காலையில திரும்பி அகெயின் கம்மிங் டு பாலாஜி பவன். அங்கே எல்லாமே சாப்பிட்டுட்டு பேக் பண்ணிட்டு திரும்பி ஃபோட்டோ எடுத்துட்டு நேராக வந்து போனோம். நாங்கள் போன நேரமாக என்னமோ ரொம்ப கம்மியாக இருந்தது வெயில். இந்த மாதிரி இருந்ததுன்னா எங்களால் நடந்திருக்க முடியுமான்னு கூட தெரில. ஸோ பிச்சாவரம் போனோம். ரொம்ப நல்லா இருந்தது அந்த மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்டு. ஒரு ஒர்த் பிளேஸ் தான். அந்த எபிசோடு வரும்போது உங்களுக்கு அதில் என்னெல்லாம் பண்ணணுன்றத சொல்கிறோம். அதுக்கப்புறம் வர வழியில் எங்கே போனோமா, பாண்டிச்சேரி அந்த ரெஸ்டாரண்ட் அன்னைக்குன்னு பார்த்து அங்கங்க அன்னதானம், என்ன விசாகம் வைகாசி விசாகம், அதனால அங்கங்க அன்னதானம். நாங்க வந்து அந்த ரெஸ்டாரண்ட் பேர் என்ன, கைலாஷ் பர்பத் சூப்பர் நார்த் இந்தியனு. அங்கே வந்து வரும்போது அந்த எபிசோட்ஸ் வித் பிச்சாவரம் வரும்போது அந்த ஹோட்டல் பற்றி நாங்களே ரிவ்யூ தரோம். அதுக்கப்புறம் நேராக ராகவுக்கு வந்து ஹெட்டேக்காக இருந்ததுன்னா பீச்சுக்கு போயிட்டு நேராக ரிட்டர்ன் பீச்சுக்கு போனோம். ஆமா, பீச்சில் போயிட்டு அங்கெல்லாம் கால் வைக்க முடியாது. ஆமா, அதனால பாறை கிட்ட சும்மா ஜஸ்ட் உட்காந்து. நாங்கள் போன இடத்துல வந்து பீச் ஆக்சசிபிள் கிடையாது, வெறும் பாறை தான் இருந்தது. இல்லைன்னா லாஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் நனைஞ்சிட்டு தான் வந்தோம். ஜாலியாக கொஞ்சம் ஹாட்டாக இருந்தது. அதாவது பிச்சாவரம் கம்பேர் பண்ண பாண்டிச்சேரி வந்து கொஞ்சம் ஹாட்டா இருந்தது. ஏன்னா மிட் 2:30 போனோம். ரிட்டர்ன் வரும்போது கரெக்டா 7:30 வீட்டுக்கு வந்துட்டோம். ஸ்ட்ரெயினாவே கிடையாது. ஸோ இது வந்து நீங்களா ட்ரிப்பு போறீங்க அப்படின்னா இந்த பிளான்லயே போலாம். ரொம்ப நீட்டா எக்ஸிக்யூட் பண்ணலாம். வந்து என்ன பண்ண காத்தால மத்தியானம் இருந்த கைலாஷ் பர்பத்துல கொஞ்சம் எக்ஸஸ் ஆர்டர் பண்ணதுனால ராகவ் சகாக்கு அதை கொடுத்துட்டு நாங்க வந்து என்ன சாப்பிட்டோமோ, இல்ல அவர் மாப்பிள்ள ஒண்ணுமே சாப்பிடல. நானும் சாப்பிடல நினைக்கிறேன். நானும் எங்க அம்மா அப்பா வந்து வேற ஏதோ உப்புமாவோ ஏதோ பண்ணாங்க. ஏதோ சாப்பிட்டு நல்லா படுத்து தூங்கிட்டோம். ரொம்ப சூப்பரா. ஆமா, ட்ரிப் வாஸ் வெரி சக்சஸ்ஃபுல். ஆமா, ஸோ இதனோட வீடியோ வந்து நாளையிலேருந்து நாங்கள் என்ன பண்ணோன்னா 2 கோவிலில் 3 கோவில் பேஸ்ட் அப்போ அந்த இது இன்ஃபர்மேஷன் நாங்கள் ஒரு 5 minutes வீடியோவாக போடுறோம். நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. பாய்.